गाइस நம்ம ஏகே ஓட AK-64 இந்த படம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு, மூவிக்கான ஷூட்டிங்கை எப்ப ஆரம்பிக்க போறாங்க, படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எப்ப வரும், இத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த AK-64க்கான ஷூட்டிங் அப்ப ஆரம்பிக்கும் இப்ப ஆரம்பிக்கும்னு ரொம்ப நாள் தள்ளி போட்டாங்க. ரீசெண்டா ஆதிக் ரவிச்சந்திரன் பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல படத்துக்கான ஷூட்டிங்கை நாங்க ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ப்ரொடியூசர் யாருன்னு இன்னும் கன்ஃபார்மே ஆகல, அதனால இன்னும் ஷூட்டிங்க ஆரம்பிக்காம இருக்காங்க. ஆனா நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான அப்டேட் இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம ஏகே துபாயில இருக்காரு. துபாயில இருந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வர போறாரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனேலாம் துபாய்க்கு போக மாட்டாரு, ஏன்னா அந்த சைடுலாம் வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வார்னால ரேசிங் நடக்காது. சோ நம்ம ஏகே இந்தியாவுக்கு வர போறாரு. இந்த கேப்ல AK-64க்கான ஷூட்டிங்க பயங்கரமா ஆரம்பிச்சு டக்குன்னு எடுத்து முடிச்சு படத்தை ரொம்ப குயிக்கா எடுத்து ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆகணும். ஒன்ஸ் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆயிட்டா கண்டிப்பா AK-64க்கான ஷூட்டிங்க பயங்கரமா ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஏகே இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனேலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட மாட்டாங்க. மே மாசத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. அது ஏன்னு பார்த்தா நம்ம ஏகேவோட ரேசிங் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கிளாடியர்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வர May 1 பயங்கரமா தியேட்டர்ஸ்லயே இறக்க போறாங்க. இந்த மூவியை AL விஜய் தான் இயக்கியிருக்காரு. இதுல என்ன ஹைலைட்னா படத்துக்கான ப்ரமோஷனுக்கு நம்ம ஏகேவையும் கூப்பிட போறதா அப்டேட் வந்திருக்கு. சோ கிளாடியர்ஸ் படத்துக்கான ப்ரமோஷனுக்கு நம்ம ஏகேவை களத்துல இறங்கி பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லா எல்லா ரிலீஸ் பண்ணிட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் AK-64க்கான ஷூட்டிங்க ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் படத்துக்கான ப்ரொடியூசரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த AK-64க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை தாறுமாறா இறக்கி விடுவாங்க. ஆக மொத்தமா நம்ம ஏகே துபாயில இருந்து இப்ப இந்தியாவுக்கு வரணும். அவர் வந்தா மட்டும் தான் எல்லாமே கரெக்டா நடக்கும். சோ காத்திருந்து பார்ப்போம். நம்ம அஜித்தோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏகேன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.